குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பயிற்சி அப்படின்னு சொல்கிறீங்க, பயிற்சி பண்ணால் எப்படிங்க சந்தோஷம் கிடைக்கும்? பயிற்சியில் அப்படி என்னதாங்க இருக்குது? பயிற்சி பண்ணால் ஹாப்பினஸ் வருதுன்றாங்க. ஒரு சில பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் எதுவுமே பண்ணாமே ஜாலியாக இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய ஃபீட்பேக் வந்து உங்களோட வீடியோக்கு முன்னாடி வந்து பார்க்க முடியுது. பயிற்சி அப்போ நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம மலேசியாவில் இருக்கோம். மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஜோஹர் பாரூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிசிடின்னு சொல்லுவாங்க. வருகின்ற 16/7/2022 ஒரு நாள் வகுப்பும், ஷா அலாமில் வந்து 24/7/2022 அதாவது 24/7/2022 ஷா அலாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகுப்புகளாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வகுப்பினுடைய நோக்கமே என்னன்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஜென்ரலாக இந்த வகுப்புகள் மட்டும் இல்லை, நேரடி வகுப்புகளுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, எப்போது ஒரு மனிதன் சந்தோஷம்னா என்ன அப்படின்றத முதல்ல நாலேஜ் லெவலில் புரிஞ்சுக்கணும். சந்தோஷம்னா முதல்ல என்னன்னே தெரியறது இல்லை. நாலேஜ் லெவலில் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உணர்வு ரீதியாக முதல்ல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். முதல்ல புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் உணரணும். தெரிதல் புரிதல் ரெண்டுமே அறிவு சம்மந்தப்பட்டது. உணர்வு அப்படின்றது வந்து ஆன்மா சம்மந்தப்பட்டது. ஸோ இதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா, பயிற்சி பண்ணும்போது எந்த விதமான யோக பயிற்சிகளையும் தவ பயிற்சிகளும் நீங்கள் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களுடைய மனம் என்பது அமைதி நிலைக்கு போகும். ஒரு நாளைக்கு 60,000 72,000 தாட்ஸ் சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. 60,000 72,000 தாட்ஸ் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளில் ஓடுறதுனால தான் வேலை செய்கிறத விட அவன் சிந்திச்சு யோசனை வந்து அந்த தாட்ஸ், அந்த எண்ணங்கள் வருவதிலேயே அவன் டயர்டாகி விடுகிறான். அப்போ என்னென்னா, அந்த டயர்டுக்காக தான் போய் தூங்குறது. தூங்கும்போது மனமற்ற நிலைக்கு போகிறோம், மைண்ட்லெஸ் ஸ்டேட். அப்போ மனமற்ற நிலைக்கு போகும்போது காஸ்மிக் எனர்ஜி, ஆகாய பிராணன் சொல்லுவாங்க. நிலப்பிராணன், நீர் பிராணன், நெருப்பு பிராணன், வாயு பிராணன், ஆகாய பிராணன். காஸ்மிக் எனர்ஜின்றது ஆகாய பிராணன். அந்த ஆகாய சக்தியானது, அந்த காஸ்மிக் எனர்ஜியானது தூங்கும்போது ரீஃபில் ஆகுது. ரீஃபில் ஆனவொடனே ஃபுல் எனர்ஜி அவனுக்கு கிடச்சிருது. ஃபுல் எனர்ஜி கிடைக்கும் போது விழிப்பு நிலைக்கு வர்றான். விழிப்பு நிலைக்கு வந்தோடனே அடுத்த நாள் ஆக்டிவிட்டீஸ்க்கு போய் அவனோட வேலைகளை பார்க்கின்றான். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மனம்தான் அனைத்திற்கும் மூலதனம். மனம்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மனம் பல வேலைகளை பண்ணும். மனம் செய்யாத விஷயமே கிடையாது. இந்த மனம் பல பார்ட்ஸாக வந்து பிரிஞ்சிருக்கு. எப்படி சொல்லலாம்னா, கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு, கலெக்டிவ் கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரொம்ப டீப்பாக போனோம்னா ரொம்ப லேட் ஆகும். வாய்ப்பு இருக்கும்போது நான் பெரிய வீடியோஸாக நான் பேசி போடுறேன். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்தோஷம் என்பது எதை பற்றியது என்றால், மனம் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா சந்தோஷம் கிடைக்காது. ஓடிய மனம் நின்று விட்டது என்றால் சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காகவே ஓவர்ஃப்ளோ ஆகும். இதுதான் கான்செப்ட். இதை எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, ஒரு சாவி வந்து உங்களுக்கு காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஐயோ சாவி எங்கடா அர்ஜென்ட்டாக கிளம்பணுமே, இந்த சாவியை நான் எங்கே போய் தேடுறதுன்னும் போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? படபடப்பு தான் இருக்குது. ஏன்? உங்கள் மனம் ஓடிட்டு இருக்கு. எதை நோக்கி ஓடுது? சாவியை கண்டுபிடிக்கணுன்றதை நோக்கி உங்களோட மனம் வந்து ஓடுது. சாவி கிடைச்சோன்னு என்ன ஆகுது? அப்பாடா நல்ல வேலை சாவி கிடச்சிருச்சுன்னு. இப்போ உங்களுக்கு இந்த சந்தோஷம் எங்கேருந்து வந்தது? அந்த ஹாப்பினஸ் எங்கேருந்து வருது? அது ஒரு முக்கியமான ஒரு லாக்கரோட சாவியாக இருந்ததுன்னா பாருங்கள், இம்பார்ட்டன்ஸை பொறுத்து தான் உங்களோட சந்தோஷமே வருது. இதே ஒரு சாதாரண பைக் சாவியாக இருந்தால் நிம்மதி. ஒரு மிகப்பெரிய பல கோடி ரூபாய் வச்சுருக்கக்கூடிய பேங்க் லாக்கரோ இல்லை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பர்சனல் லாக்கரோட சாவியாக இருந்தால் சந்தோஷம் ஆயிருவீங்க, நல்ல வேலை கிடச்சிருச்சுன்னு. அப்போ என்னென்னா, உங்கள் மனசுக்கு உங்கள் மனசே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இது பெருசு, இது சின்னது, பணம் கிடைச்சா பெரிய விஷயம், பணம் இல்லாமல் வெறும் பைக் சாவியாக இருந்தால் சின்ன விஷயம் அப்படின்னு வந்து உங்கள் மனம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. நல்லா இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்தோஷம் என்பது என்னவென்றால், ஓடிக்கொண்டிருக்கும் மனமானது நின்று விட்டதென்றால், ஏதோ ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஏதோ ஒரு தேடலை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தவங்க மனசு நின்றுச்சுன்னா ஹாப்பினஸ் ஓவர்ஃப்ளோ ஆகுது. இது எப்படி வேணாலும் சொல்லலாம். இது எப்படி அப்படின்னா, ஒரு பைக் சாவிக்கு இதே சந்தோஷம் தான் கிடைக்கும். ஒரு 1000 கோடி ரூபா பணம் கிடைச்சால் 1000 கோடி நீங்கள் ஓடுறீங்க தெரியுமா? ஓடும் போதும் அந்த மனம் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த பைக் சாவிக்காக நீங்கள் தேடும் போதும் உங்கள் மனம் ஓடிக்கிட்டே இருக்குது. பைக் சாவிக்காக தேடும்போது ஓடக்கூடிய உங்கள் மனதிற்கும் 1000 கோடி ரூபாய்க்காக நீங்கள் தேடும்போது ஓடக்கூடிய அந்த மனதிற்கும் வித்தியாசமே கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான். பைக் சாவி கிடைச்சா எப்படி நீங்கள் சந்தோஷப்படுறீங்களோ, அதுபோல் 1000 கோடி ரூபாய் பணம் கிடைச்சாலும் அந்த மனசுக்கு இது பணம் அப்படின்லாம் தெரியாது. ஓடுன 1000 கோடி கிடச்சிருச்சு, சந்தோஷமாகுது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஏன் உங்களுடைய இலக்குகளை ரொம்ப பெருசாக வச்சுக்கிட்டு இந்த சந்தோஷம் தான் உங்களுடைய தேவையே? எது செஞ்சாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. சாப்பிட்டா ஜாலியாக இருக்கணும், ஊர் சுற்றினா ஜாலியாக இருக்கணும், பிடித்த மனைவியை கல்யாணம் பண்ணால் ஜாலியாக இருக்கணும், பிடித்த பெண்ணை கல்யாணம் பண்ணால் ஜாலியாக இருக்கணும், பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணால் ஜாலியாக இருக்கணும், ஊர் சுற்றினா ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி ஜாலி நீங்கள் ஓடுறீங்க தெரியுமா? இந்த ஜாலி என்பது தான் சந்தோஷம். உங்களோட நோக்கமே என்னென்னா, நான் எது செஞ்சாலும் நான் ஜாலியாக இருக்கணுங்க.
நான் எது செஞ்சாலும் நான் சந்தோஷமாக இருக்கணுங்க அப்படின்றீங்க பார்த்தீங்களா. அந்த சந்தோஷத்துக்காகத்தான் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்னன்னா, பெரிய இலக்குகளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களது நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், பிபி வந்துடும், சுகர் வந்துடும், டிப்ரெஷன் வந்துடும், எல்லா பிரச்சனையும் வந்துடும். மனத்தெளிவு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இதில் 1000 கோடி ரூபாய்க்காக நான் ஓடினாலும் அதே மனம் தான் ஓடுது, காணாமல் போன பைக் சாவியை தேடினாலும் அதே மனம் தான் ஓடுது. காணாமல் போன பைக் சாவி கிடைச்சா நான் எவ்வளோ சந்தோஷப்படுகிறேனோ அதே சந்தோஷம் தான் 1000 கோடி ரூபாய் கிடைச்சாலும் அதே சந்தோஷம் தான் கிடைக்கும். ரெண்டுத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மனிதர்கள் மாதிரி தங்களோட இலக்குகளை பெருசாக வச்சு ஓடி நான் ஏன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என் உயிராற்றல் போய் ஆயுள் போய் மன நிம்மதி போய் நான் ஏன் அதை அச்சீவ் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களில் தங்களுடைய சந்தோஷங்களை, அதனால தான் ஒவ்வொரு செகண்டில் வாழு, ப்ரெசென்ட்டில் வாழுன்னு சொல்கிறது காரணம். ப்ரெசென்ட்டில் வாழ்கிறதுனா என்ன, இந்த செகண்டுன்னு எனக்கு என்ன தேவை. இப்போ இங்கேருந்து நான் கிளம்பி கார் ஏறி ஷாலாம் போகணும், இல்லை ஜோஹர் பாரு போகணுன்னா அவ்வளோதான் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாவே போதும், எனக்கு மன நிம்மதி என்பது கிடைத்துவிடும். இப்போ இந்த வீடியோ பேசி முடிச்சா போதுன்றதுல என்னோட மைண்டு நின்றுச்சு. அப்போ இந்த வீடியோ பேசி முடிச்சோன்னே அந்த ஹாப்பினஸ் எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இவ்வளோ பெரிய வீடு வேணும், இவ்வளோ பெரிய காரு வேணும், 7 காரு வேணும், 10 வீடு வேணும், எல்லா இடத்துலையும் ப்ராப்பர்ட்டி வேணும், மனம் பறந்து விரிந்து தறிகட்டு திரிவதனால் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. சீர்படுத்தணும் முதல்ல உங்களோட ஆசைகளை. எது தேவையான ஆசை, எது எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதுன்ற அந்த சீர்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா உங்களை நெறிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நாள் வகுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இலவச வகுப்புகளாக திருப்பூர் ஆசிரமத்துலேயும், வாய்ப்பு இருக்கும்போது பெய்டு கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவும் வெளிநாடுகள்லையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விருப்பப்படுபவர்கள் இந்த கலையை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் தாராளமாக வந்து சேர்ந்து இது என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மனதை கையாள தெரிந்தவன் தான் மகான், மனதை கையாள தெரிந்தவன் தான் ஞானி. ஞானம் என்பது மனதை கடந்த நிலை. அந்த மனசை பற்றி புரிஞ்சுக்கிட்டாதான் முதல்ல மனதை கடந்த நிலைக்கு நீங்கள் போக முடியும். ஸோ சந்தோஷம் என்பது வெளியே கிடையாது, உள்ளே நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அதுதான் ஒரு மாபெரும் சந்தோஷம். நன்றி, வணக்கம்.